கண்டிப்பா வந்துட்டு இந்த பசுபதிக்கு வந்துட்டு மனசாட்சி இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. என்னன்னா என்னையா பண்ணி வச்சிருக்க, என்னென்னவோ பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாவம் அந்த பொண்ணை போய் இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தினா என்னையா பண்ணுவாரு? கண்டிப்பா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம பாவம் நம்ம கங்காவை பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி ஆளுங்களை வந்துட்டு கீழே தள்ளி விட்டு அவங்க ப்ரெக்னன்சிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்கு போகணும், அபார்ட் ஆகிற அளவுக்கு போகலாம். சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து அபார்ட் ஆகக்கூடாதுன்னு நம்மளால நினைக்கிறோம். அப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்பவுமே வந்துட்டு நம்ம விஜய் வந்து கோவப்படுவார். ப்ளஸ் வந்து நம்ம குமரன் இருக்கார் பற்றி அவரும் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவார்னே சொல்லலாம். இப்போ குமரன் வந்து இன்னும் வந்துட்டு வரல கதைக்குள்ளே. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே கதைக்குள்ளே வந்துடுவார். நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு ரவுடிங்களை பொழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வாருங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு கண்டிப்பாக அது நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஐயோ என்னடா நம்ம அக்கா வந்துட்டு இப்படி தள்ளி விட்டுருக்காங்களே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ புள்ள இப்படி ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. நம்ம பாட்டிலாம் போய் கதவை சாத்தினவங்க விஜய் வந்த வாட்டி தான் வந்து வெளியே திறந்தாங்க. ஏன் அவங்க அப்படி வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவரால் ஹெல்ப் பண்ண முடியலையா அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன பண்ண போகிறோம். ஆனால் விஜய் வந்து அந்த ஸ்பாட் விஜய் வந்து எல்லாத்தையும் அடித்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு துரத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். போட்டு நொங்கு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போய் அந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு அந்த சீரியஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பிடிக்கும். யாருக்கெல்லாம் மகநதி பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஜய் வந்து எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. ரொம்பவும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா கங்காக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அப்பா மேலே வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை வந்து கிளியர் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கங்கா மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஃபிசிக்கலாக ஒரு பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்ம காவேரி வந்து திணறாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அது எப்படி வந்து கடந்த அந்த விஷயத்த போக போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து நிவின் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து வெளியே வீட்டுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமே நிவின் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடுத்த 10 நிமிஷத்துல ரவுடிங்க வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம நிவின்க்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காது. விடுங்க பிரதர், அதெல்லாம் நடக்க வேண்டியது நடந்துருச்சு விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவை காப்பாற்றுறதுக்கு மட்டும் என்ன வேலை எப்படின்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே 2 பேர் வந்து எல்லாருமே வந்துட்டு கங்காவை காப்பாற்றுறதுலேயே வந்துட்டு ரொம்ப குறியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த முத்துமலரோட பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியல. அதை வந்து அப்படியே வந்து முடிச்சுட்டாங்களா இல்லை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா இல்லை பசுபதியை பார்த்தாரா இல்லை அதனால தான் பசுபதி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள்.